சிவபெருமானுடைய பொறி விழுந்து 6 பொறிகள் விழுந்து 6 முகமாக தோன்றியது தான். அதுவும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினம் இந்த விசாக நட்சத்திரம். முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த ஞானத்தின் ஒளி பிறந்த நாள். இந்த நாளில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து உங்களுடைய மனக்குறைகளை முருகனிடம். வணக்கம். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம். முருகன் அவதரித்த நாள்னு சொல்லலாம். பாண்டிய சபையில் மன்னன் கேட்டானா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போது இயற்கையான மனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாராம் நக்கீரன். அப்போ என்ன சொன்னான்னா, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் மன்னனிடம் வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், நக்கீரர் தான். அப்போ சிவபெருமான் அன்னைக்கு தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து நக்கீரரை நான் யார் தெரியுதா, நான் சொல்கிறதும் உனக்கு குத்தமாக தெரியுதா, தவறாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு, நீ மும்மூர்த்திகளில் கடவுளான சிவபெருமானாகவே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீ சொன்னது தப்பு அப்படிங்கிற பதிலை அவருக்கு பதிவு பண்ணாராம். அவர் என்ன பண்ணாராம், நெற்றிக்கண் திறந்தாராம். திறந்தபோது அதில் இருந்த தீப்பொறி காரணமாக அந்த நக்கீரர் என்ன பண்ணால் பொற்றாமரை குளத்தில் போய் ஒளிஞ்சினாராம், தண்ணிக்கு அடியில். எங்கே நடந்ததுன்னா மதுரையில் இது நடந்தது. சிவபெருமானுடைய பொறி விழுந்து 6 பொறிகள் விழுந்து 6 முகமாக தோன்றியது தான். அதுவும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தோன்றியவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த முருகன் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு உதிச்சதுனால அவருடைய ஜென்ம தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விசாக நட்சத்திரம் பௌர்ணமி நாளில் தான் வரும். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு காவடி எடுக்குது, பால்குடம், சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த அக்னி காவடி எடுப்பது எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி இந்த நாளில் இன்னொரு என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, யமதர்ம ராஜா அவதரித்த தினமாக இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது கூறப்படுகிறது. அதே மாதிரி 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினம் இந்த விசாக நட்சத்திரம். அதே மாதிரி பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் சிவபெருமான்கிட்ட பாசுபதாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திரம் வாங்கிய நாள் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பௌர்ணமியுடன் வருவதனால இது ஞானத்தின் ஒளியாகவும், அதாவது முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த ஞானத்தின் ஒளி பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஞான ஒளி பொருந்திய நாளாக அப்படிங்கிறது இங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தீயவைகளை அழித்து நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குதானா இருக்குது. இதோட அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அதனால தான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலே அது ஒரு குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா அந்த கடன் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் அப்படிங்கிறது அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படிங்கிறது சொல்லலாம். வைகாசி விசாகம் அன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறையாகவோ, இல்லைனா இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயல் செய்தால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது விரும்பினீங்கன்னா, இந்த நாளில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து உங்களுடைய மனக்குறைகளை முருகனிடம் கேளுங்க. கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி அப்படிங்கிறது கொடுப்பாரு. நன்றி.